ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம தைக்க போகிறோன்னா, இன்றைக்கி ஹேர் பேண்ட் தான் தைக்க போகிறோம். இன்றைக்கி சின்ன ஹேர் பேண்டு ஒரு 18 இன்ச்சு நீளத்தில் நம்ம எடுத்துக்கிட்டு, அகலத்தில் 2.25 எடுத்துக்கணும். அப்படி தைக்கும்போது நம்மளுக்கு ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அது போட்டால் நல்லாயிருக்கும், சின்னதாக இருக்கும். நம்ம இப்போ அந்த பீஸை ஒரு சைடு மட்டும் மேல் பார்த்தா போல் மடித்து தையல் அடிக்கணும். நல்ல சைடு உள்ளேயும் கெட்ட சைடு மேலேயும் நம்ம வச்சு தையல் அடிக்கணும். அந்த கைடு அளவே வச்சு நம்ம அதை ஒரே அளவாக நம்ம தையல் அடிக்கும்போது நல்லாயிருக்கும், ஹேர் பேண்ட் நல்லாயிருக்கும். பெரிய சைஸாக இருக்கும்போது ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அது போட்டால் நல்லா இருக்காது. பெரிய சைஸாக இருக்கும்போது லூஸாக இருக்கும். அதனால் நம்ம சின்னதாக செய்யணுன்னா ஒரு 18 இன்ச்சில் இல்லை ஒரு 15 இன்ச்சில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். 18 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். நார்மலாக மீடியம் சைஸ் அது. நூல்லாம் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஏதாவது நூல் துணியெல்லாம் பிரிஞ்சுட்டு வந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் 2 தையல் போடுறேன். டபுள் டிஸ்டிங் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இப்போ அவ்வளோதான், அடித்தாச்சு. நம்ம இப்போ சேஃப்டி பின் எடுத்து நம்ம என்ன செய்யணும், அதை திருப்பிக்கணும். நல்ல சைடு, கெட்ட சைடு உள்ளே போயிடும், நல்ல சைடு மேலே வந்துடும். சேஃப்டி பின் வச்சு இப்படி தான் நம்ம திருப்பிக்கணும் ஈஸியாக. சேஃப்டி பின் வச்சு தான் திருப்பணும்னு இல்லை, வேறு எதுனாலும் வச்சு திருப்பலாம். ஆனால் சேஃப்டி பின் வச்சு திருப்பும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் திருப்பிடலாம். திருப்பிட்ட பிறகு அதெல்லாம் கொஞ்சம் அழுத்தி விட்டு அதெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம்னா நம்ம அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த தையலெல்லாம் கரெக்டாக ஒரே சரியாக பிசுறு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படி கரெக்டாக அந்த தையலுக்கு நேரம் அப்படி வச்சு தேய்ச்சி விடணும். அயன் பண்ணலாம், வேண்டாம் எப்படி கூட இது பண்ணலாம். நம்ம இதுக்கு நம்ம அயன் பண்ணிகிட்ருப்போம்மா. இப்போ எலாஸ்டிக் எடுத்துக்கிட்டு ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா சின்ன ஹேர் பேண்ட் தானே, ஹேர் கம்மியாக இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். சேஃப்டி பின்னில் நம்ம அதை வச்சு அதை உள்ளே கரெக்டாக உள்ளே விட்டு எடுத்துகிட்டு, சின்னதாக இருக்கிறதுக்கு உள்ளே கூடி போயிடும். அதை நம்ம பிடிச்சிக்கிட்டே அதை பின்னை உள்ளே விட்டு நம்ம எடுக்கணும் வெளியில். எடுத்த பிறகு அதை அப்படியே பிடிச்சி ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஒரு லாக் போட்டுடணும். 2 முடிச்சு போட்டுட்டு பிறகு அப்புறம் 3ஆவது முடிச்சு போட்டுருங்க. 2 முடிச்சு போடும்போது அது லூஸ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 3 முடிச்சு நம்ம அந்த மாதிரி போட்டுட்டோன்னா லாக் ஆகிடுச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத சிசர் வச்சு நம்ம என்ன கட் பண்ணிடணும். இப்போ அந்த தையல் அடித்தோம் இல்லைங்களா, அந்த தையல் மேலே வரணும். அப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஹேர் பேண்ட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது எப்படினாலும் இருக்கக்கூடாது, கரெக்டாக ஒரு இதை சரி பண்ணணும். அதுக்கு அப்புறம் என்னென்னா, அந்த முடிச்சு போட்டோம் இல்லைங்களா, அந்த முடிச்சு என்ன பண்ணணும்னா அங்கே வெளியே அதே இடத்துல இருக்கக்கூடாது, அது உள்ளே போகிற மாதிரி நம்ம இழுத்து விடணும். அது முடிச்சு உள்ளே போகிற மாதிரி நம்ம விட்டுட்டோம்னா அது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அது ஒரு சைடு நம்ம மடித்து தைச்சோம் இல்லைங்களா, ஒரு சைடு மடிக்கலை, அதை மடிக்காததை உள்ளே விட்டு நம்ம அங்கே ஒரு கரெக்டாக இழுத்தது உள்ளே விடணும். ஏன்னா கொஞ்சம் வெளியில் வர மாதிரி பார்த்து நம்ம தையல் அடிச்சிடக்கூடாது. அதனால் உள்ளே விட்டு கரெக்டாக தையல் அடிச்சிடணும். தையல் பிரியாமல் இருக்கும்.
அவ்வளோதான், குட்டி அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏர் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அழகாக இருக்குது. சின்னதாக வேணால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வேஸ்ட்டாக உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், கடையில் வாங்காமல்.